ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா கடை புட்டை வைக்க போறோம். அவிச்சுமா புட்டுமா வச்சு கருவாட்டு சம்பளம் செஞ்சுதான் சாப்பிட போறோம். ஏன்னு சொல்லுங்க, நாங்க அந்த நீரை பார்க்க போயிட்டு ஓடி வந்தாச்சு, லேட் ஆயிட்டு இப்ப கடை செய்ய போறோம். வேண்டாம், ஆமா அதான் செய்ய போறோம். அது எப்படி செய்ய போறோம் பாக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப அவிச்சு வச்சிருக்கேன் பாருங்க. இது வந்து ஆல் பர்பஸ் அதைத்தான் நாங்க 1 மணி நேரம் அவிச்சு அரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது எப்படி அவிக்கிறேன்னு பாரு. நீங்க வேற ஒரு வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன், வேணுமெண்டா சொல்லுங்க, உங்களுக்கு லிங்க் தரேன். இப்ப இங்கெல்லாம் தண்ணி கொதிக்க வச்சாச்சு நல்லா. இதுல வந்து உப்பு சேர்ப்போம் கொஞ்சம் கிண்ணத்துல. இதுல தண்ணி நல்லா கொதிச்சுட்டு சுடு தண்ணி சேர்ப்போம். வடிவ கலந்து விட்டுட்டு நீங்க எல்லாம் மாவுல கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி குழைச்செடுக்க வேண்டிய. இந்த மாதிரி தண்ணி காணாது, கொஞ்சம் இந்த மாதிரி குழைச்சாச்சு. இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா சுடுதண்ணி இருக்குது, கருவாடு எடுத்து வச்சிருக்கிறேன். கருவாட்டுக்கு சுடுதண்ணி ஊத்தி விடுவோம். கருவாடை சுடுதண்ணியில ஊற வச்சுட்டு கழுவினா தான் நல்ல. அதுக்காக இந்த ஊத்தைகள் ஏதாவது இருந்தா வடிவா வந்துடும். கொஞ்சம் நேரம் ஊறட்டுக்கும். அதுக்குள்ள இங்கால நான் புட்டை கொத்தி எடுக்க போறேன். இப்ப நல்லா குழைச்சாச்சா, இனி சுலகுல போட்டுட்டு கொத்தி எடுப்போம். இப்ப இருக்கா வடிவா இப்படி டம்ளரால தேய்ச்சி விட போறேன். அப்ப இந்த தண்ணியல் படாத இடங்கள்ல மாவுல தண்ணி பற்றும், இந்த கட்டி கட்டியா இருக்கிற இடத்துல. அதுக்காக இனி கொத்தி எடுப்போம். எங்களுக்கு தேவையான அளவுக்கு பெருசா வன்மண்டா பெருசா, சின்ன வன்மண்டா சின்ன கணக்கா கொத்தி எடுக்க போறேன். இப்ப புட்டெல்லாம் கொத்தியாச்சு இந்த மாதிரி பாத்தீங்களா. இங்க நான் ஸ்கீமர்ல தான் போட போறேன். உங்கள்ட்ட நீத்துப்பட்டி இருந்தா நீத்துப்பட்டியில போடலாம். கொஞ்சமா தேங்காப்பு. இனி நாங்க குழச்சி வச்சிருக்க புட்டு மாவு ஸ்கீமர்ல போட்டோம். இப்ப புட்டெல்லாம் ஸ்கீமர்ல போட்டாச்சு. கொஞ்சம் தேங்காய் பிறகு மேலால போட்டு விடுவோம். இப்ப தேங்காய் எல்லாம் போட்டாச்சு, மூடிட்டு அடுப்புல வைப்போம். இப்ப இதுல வந்து புட்டாவியத்துக்கும் நாங்க இங்கால கருவாட்டை ரெடி பண்ணுவோமா. கருவாடெல்லாம் நல்ல வடிவா தோலை உரிச்சு இந்த மாதிரி பிச்சு பிச்சு எடுத்துருக்கேன். நல்லா கழுவி போட்டு 2-3 தரம் கழுவிட்டு பாத்தீங்களா, இந்த மாதிரி நல்ல வடிவா பிச்சு எடுத்தாச்சு. சம்பளுக்கு இப்படி போட்டா தான் நல்லா இருக்கும். இங்கெல்லாம் சட்டியில எண்ணெய் வச்சாச்சு. எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை சேர்ப்போம். இதோட பச்சை மிளகாய், உள்ளி, வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் கொஞ்சமா சேர்க்கிறேன். உப்பு பார்த்து தான் சேர்க்கணும், வேண்டாம் கருவாட்டிலே முப்பி இருக்கும். இப்ப நான் ஒரு கொஞ்சமா வெங்காயம் வதங்குறதுக்காக போட்டிருக்கேன். வதங்கிட்டு இப்ப வெங்காயம் வதங்கிட்டு தக்காளி பழம் சேர்ப்போம். ஒரு தக்காளி பழம் கொஞ்சமா மல்லியில கலந்து விடுவோம். வதங்கட்டும் தக்காளி பழம் கொஞ்சம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வந்துட்டு பார்த்தீங்களா, இந்த மாதிரி நல்லா வதங்கி வரணும். அதுக்கு பிறகு கட்டத்தூள் சேர்க்குறேன். இதெல்லாம் எங்கட உரைப்புக்கு தேவையான அளவு தான் சேர்க்கணும். நான் கட்டத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், இதோட தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு கொஞ்சம், மிளகு தூள் ஒரு கொஞ்சம் சேர்க்குறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். கட்டத்தூள் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். அது கடிபடும் போது அந்த மிளகாய் சீட்ஸ் எல்லாம் கடிபடும் போது நல்லா இருக்கும். இப்போ கருவாடை துப்புராக்கி வச்சிருக்கேன்னா இப்போ கருவாடையும் சேர்க்குறேன். இதோட கருவாடையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு மூடி வைக்கணும். கலந்து விட்டுட்டு மூடி வைக்கணும். நல்லா அவியட்டுக்கு மீடியம் ஹீட்ல வச்சிருக்கேன். இப்போ மூடிடுவோம், அவியட்டும். இப்போ புட்டை இறக்குவோம். புட்டு நல்லா அவிஞ்சிட்டு பார்த்தீங்களா, அவிச்சமா புட்டு சூட்டோடு எடுத்து நல்லா வடிவா கிளறி விட்டுறணும். அப்போதான் நல்லா. இப்போ புட்டெல்லாம் முழுத்தி விட்டாச்சு பார்த்தீங்களா, சூப்பராக புட்டு ரெடி ஆயிட்டு. இப்போ பார்ப்போம். சூப்பராக வந்து கருவாடெல்லாம் மபிஞ்சு இன்னொரு கொஞ்ச நேரம் அப்படியே நல்லா வச்சு அப்படி வரட்டி எடுப்போம். அடுப்பை தணிச்சு தான் விட்டுருக்குறேன். மல்லியில் கொஞ்சம் போடுவோம். கலந்து விட்டுட்டு அடுப்பை நிப்பாட்டுவோம். இறக்கி
இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். இதில் வந்து ஒம்லெட் போடும். நல்லெண்ணெய் நல்லா சூடாகிட்டு நல்லெண்ணெயில் முட்டை பொரிச்சு சாப்பிட்டா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக உப்புத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள் இப்போ எடுப்போம். பார்த்தீங்களா சூப்பராக பொரிஞ்சிட்டு இதே மாதிரி மற்றதையும் பொரிச்செடுப்போம். இப்போ எங்கள் சூப்பரான சாப்பாடெல்லாம் ரெடி. வந்து பாருங்க, அவிச்சமா புட்டு ரெடி, இங்கால கருவாட்டு சாம்பல் ரெடி, முட்டை பொரியல் ரெடி, பப்பாளி பழம் சாப்பிட்றதுக்கு பப்பாளி பழம் ரெடி. சாப்பிட்டோடனே சாப்பிடலாம், சாப்பாட்டுக்கு முதல்ல சாப்பிடலாம், சாப்பிடலாம். இதுதான் எங்களது இரவு சாப்பாடு. இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். பாருங்க, புட்டு செமையா. எத்தனை நாளாச்சும் புட்டு சாப்பிட்டு ஒரே பிசி 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 வேலை என்ன புட்டு சாப்பிடல. இன்றைக்குதான் தெய்வத்தை கண்ணில் கண்டிருக்கு. நல்ல வடிவா இந்த கருவாட்டு சாம்பலை போட்டு இப்படி குழைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, முதல் ஒரு ரவுண்டு ஃபர்ஸ்ட் இப்படி குழச்சி சாப்பிடுவோம். கருவாட்டு வாசம் அடிக்குது. நம்ம சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி இருக்கு சாப்பிட்டு பாருங்க. இப்படி இப்படியே வைக்கிறதுக்கு தலை சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு. இதோட இனி அடுத்த ரவுண்டு இப்படி சாப்பிடணும். இங்க இருங்க, முட்டையும் எடுத்து இப்படி புட்டோடையும் இப்படி வச்சு சாப்பிடுவோம். கருவாட்டு சம்பல் செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஆமா, சாப்பிட்டு பாருங்க. இந்த சம்பல் சோறுக்கு நல்லா இருக்கும், ஆனா புட்டுக்கு தான் செம்மையா இருக்கும். நல்ல இனிப்பு பப்பாளி பழம் தான். ஜான்வரி அவனா செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புட்டுக்கும் கருவாட்டு சம்பலுக்கும் அடிச்சு கொள்ளவே முடியாது, வேற லெவலா இருக்கு. நாங்க சாப்பிட போறோம். அங்க 2 ஜீவன் பசியில காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அந்த வீடியோ பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை கிட்டா. ஜெனி சொல்லுங்க பை கிட்டா. சத்தமா சொல்லணும். சொல்லுங்க பை கிட்டா. அங்க அண்ணா பார்த்து சொல்லுங்க பை கிட்டா. பை கிட்டா சொல்லுங்க. அண்ணா காட்ட மாட்டார் தங்கச்சி. பை பை. பை கிட்டா.